வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனை. ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என கெஞ்சுகின்ற நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் என சி.வி. சண்முகம் தாக்கு. கூட்டணி கட்சிகளை திமுக தான் மிரட்டுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அயோத்தி பிரச்சனையில் தீர்வு காண மத்தியஸ்தர்கள் நியமிக்கப்படுவார்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வெளியீடு. ரேபரேலியில் சோனியா காந்தி, அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக அறிவிப்பு. பாகிஸ்தானின் எந்தவித அச்சுறுத்தலையும் முழு அளவில் எதிர்கொள்ள தயார். அத்துமீறினால் உடனடியாக பதிலடி கொடுக்கவும் அஞ்ச மாட்டோம் என இந்திய விமானப்படை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வெளிவர உள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். இதில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும், அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்து வலுவான கூட்டணியாக மாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண் சக்தியில் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென கலாச்சாரம் போதிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சிறந்த முன்மாதிரியான சமூகத்தை படைக்க அனைவரும் மகளிர் தினத்தில் உறுதி ஏற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு பாரினில் உயர்ந்து விளங்கிட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைந்தவுடன் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், எத்தனையோ சாதனைகளை படைத்து வரும் பெண்களுக்கு மென்மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் உலக மகளிர் நாள் கொண்டாட்டங்கள் அமையட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ்நாட்டை அடகு வைத்து நிற்கும் துரோக கூட்டத்திற்கும், தமிழக நலனை கருத்தில் கொள்ளாத எதிர் அணியினருக்கும் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டி புதிய தேசம் படைக்க மகளிர் தினத்தில் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து தொழில் செய்ய அதிக மானியம் தரும் மாநிலம் புதுச்சேரிதான் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் முற்றிலுமாக இல்லாத ஒவ்வொரு நாளும் பெண்கள் தினமாக போற்றப்படும் நிலை உருவாக வேண்டுமென சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் என சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சி.வி. சண்முகம், 1.5 கோடி தொண்டர்களின் ஆதரவோடு மீண்டும் அதிமுக வளமான இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அழிந்துவிடும் என்ற எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் எதிர்காலம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவா அது அழிந்தது, இனி எதிர்காலம் இல்லை என்று சொன்னவர்கள் இனி அதிமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் தங்களுக்கு எதிர்காலம் என்ற நிலையை இன்னைக்கு உருவாக்கி காட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அம்மாவுடைய ஆசி. இன்னைக்கு ஸ்டாலினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வீடுகளாக தெரிந்து ஓடி என்னோட வாருங்கள், என்னோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று எஞ்சுகின்ற நிலையை இன்னைக்கு உருவாக்குகின்றனர். அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களுடைய உழைப்பு. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் நட்புடன் இருப்பதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் கூட்டணி கட்சிகளை மிரட்டி வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார்.
திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி கட்சிகளுடன் பாஜக நட்புடன் இருப்பதாகவும் அவர்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் கூட்டணி கட்சிகளை மிரட்டி வருவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்களுக்கு கால அவகாசம் இருப்பதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு கட்சி வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் அவர் கூறினார். ஸ்டாலின் எனக்கு பதில் சொல்லட்டும். மோடி அவர்கள் வரும்பொழுதெல்லாம் நல்ல திட்டங்கள், அப்ப எய்ம்ஸ் கொடுத்தது தமிழகத்திற்கு இல்லையா? டிஃபென்ஸ் காரிடார் 5 மாவட்டத்துல கொடுக்கிறது, அதாவது ராணுவ தளவாட தொழிற்சாலை 2.5 லட்சம் பேர் தமிழர்களுக்கு வேலை வாபஸ் வாங்க வச்சு அவரை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னார். அதனால கூட்டணி கட்சிகளை மிரட்டுவது நாங்கள் அல்ல, ஸ்டாலின் தான். அயோத்தி வழக்கில் தீர்வு காண மத்தியஸ்தரை நியமனம் செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமி பாபர் மசூத் நிலம் தொடர்பான வழக்கில் சர்ச்சைக்குரிய 2.8 ஏக்கர் நிலத்தை வக்ஃபு வாரியம், நிர்மோகி அகாரா மற்றும் ராம்லல்லா ஆகிய அமைப்புகள் பகிர்ந்து கொள்ளலாம் என கடந்த 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 14 மேல்முறையீட்டு மனுக்களை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வருகின்றது. வழக்கு விசாரணையில் அயோத்தி விவகாரத்தை தீர்ப்பதற்கு மத்தியஸ்தர்களை நியமிக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பும் முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவும் தெரிவித்தன. இதனையடுத்து இருதரப்பும் ஏற்கும் வகையில் முடிவு எட்டப்படுவதற்கு மத்தியஸ்தர்களின் பெயர்களை அளிக்கும்படி மனுதாரர்களை கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அயோத்தி விவகாரத்தை மத்தியஸ்தத்துக்கு அனுப்புவதா என்பது குறித்த முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அயோத்தி வழக்கு விவகாரத்தில் மத்தியஸ்தர்களை நியமிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று காலை தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 15 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 11 தொகுதிகளிலும் குஜராத்தில் 4 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சல்மான் குர்ஷித், ஜிதின் பிரசாத் மற்றும் ஆர்பி சிங் முறையே ஃபரூகாபாத், சௌஹர்ரா, குஷிநகர் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் உள்ள 10 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர்களும் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இவ்வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் அறிவிப்புகள் வெளியாகும் என தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. எனவே அதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடந்தபோது மார்ச் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டது. எனவே இந்த ஆண்டும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் அட்டவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு சில முக்கிய நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதால் தேர்தல் அட்டவணை சற்று தள்ளிப்போகும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையின் கடைசி கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பல முக்கிய தீர்மானங்களுக்கு ஒப்புதல்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய தீர்மானங்கள் அனைத்தும் அரசாணைகள் வெளியிட்ட பின் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இவ்வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் அறிவிப்புகள் வெளியாகலாம் என தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானிலிருந்து எவ்வித அச்சுறுத்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள முழு அளவில் தயாராக இருப்பதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய விமானப்படை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எவ்வித அச்சுறுத்தல் வந்தாலும் அது முழுமையாக முறியடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை நமது எல்லையில் அத்துமீறலில் ஈடுபடுகிறதா என 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவதாக கூறியுள்ள இந்திய விமானப்படை, அப்படி ஏதும் அத்துமீறல் நிகழ்ந்தால் அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்க நமது போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுடனான அனைத்து எல்லைகளும், முக்கியமாக நமது மேற்கு பகுதி எல்லை முழு உஷார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகம் ஆகியவற்றை பிளாஸ்டிக் கார்டு வடிவத்தில் வழங்க மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது.
ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனங்களுக்கான ஆர்சி புத்தகம் ஆகியவை காகிதத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. இவை விரைவில் பழுதடைவதாலும் கிழிந்து விடுவதாலும் அதனை பராமரிப்பதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகத்தை ஏடிஎம் கார்டு போன்று பிளாஸ்டிக் கார்டு வடிவத்தில் வழங்க மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான புதிய விதிமுறைகளை அமைச்சகமும் உருவாக்கியுள்ளது. இந்த கார்டுகளை தரமாகவும் நீடித்து உழைக்கும்படியாகவும் பிவிசி அல்லது பாலிகார்பனேட்டால் தயாரித்துக் கொள்ளலாம் என மாநில அரசுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகத்தை பராமரிப்பது எளிதாக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஆளும் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார். மேற்கு வங்கத்தில் உள்ள 42 மக்களவைத் தொகுதிகளிலும் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 34 இடங்களை கைப்பற்றியது. வரும் மக்களவைத் தேர்தலில் 42 இடங்களையும் கைப்பற்ற கட்சியினை மம்தா பானர்ஜி வலுப்படுத்தி வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மம்தா தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். காவிரியில் அணை கட்ட அனுமதி வழங்கிவிட்டு காவிரி கோதாவரி திட்டத்தை செயல்படுத்த பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பது கேலிக்கூத்தாகும் செயல் என PR பாண்டியன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சினைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் பிரச்சார பரப்புரை பயணம் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சிதம்பரத்திற்கு வருகை தந்த பிரச்சார பயணத்திற்கு சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் விவசாயிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய PR பாண்டியன் சிதம்பரம் ஒட்டிய கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பணிகளை அம்பானி நிறுவனம் தொடங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளை பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக மாற்றி விவசாய நிலங்களை எடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அம்பானி நிறுவனம் இன்றைக்கு ரிலையன்ஸ் கம்பெனி ஹைட்ரோ கார்பன், பாறை எரிவாயு, கச்சா எடுக்கிறோம் என்கிற பெயரால் விளைநிலங்களை அபகரிப்பதற்கு, சாலைகள் அமைப்பதற்கு விளைநிலங்களை அபகரித்து பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த சீர்காழி, சிதம்பரம் பகுதிகளில் பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்திருப்பதை கைவிட்டு விவசாயிகள் விளைநிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். காவிரியில் வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை தடுத்து நிறுத்துகிற அணை கட்டுவதற்கு மோடி அனுமதி கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவரிடத்தில் போய் கோதாவரியை காவிரியோடு இணங்கு என்று தமிழக முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்குரியது. தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை துரத்தியதில் குழியில் விழுந்து படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியின் அருகே நேதாஜி நகரை சேர்ந்த 40 வயதான அந்தோணிராஜ் கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த காட்டு யானை ஒன்று அவரை துரத்தியுள்ளது. யானையிடமிருந்து தப்பிக்க அதிவேகமாக ஓடிய அவர் குழியில் விழுந்து படுகாயமடைந்தார். குழியில் விழுந்த நபரின் அலறல் சத்தம் கேட்ட அந்த பகுதி மக்கள் அதிக ஒலிகளை எழுப்பி காட்டு யானையை அங்கிருந்து விரட்டியடித்தனர். பலத்த காயமடைந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் அருகே காரில் சென்ற கணவன் மனைவியை வழிமறித்து நகை பணத்தை பறித்துக் கொண்டு கடத்த முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராஜேஸ்வரி நகரை சேர்ந்தவர் சர்வேஸ்வரன். இவர் சொந்தமாக தொழில் செய்து வருகின்றார். இந்நிலையில் இவரும் இவரது மனைவி ஸ்ரீபிரியாவும் விமான நிலையத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் நள்ளிரவில் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மாலூர் பாகலூர் சாலையில் காரில் பின்தொடர்ந்து வந்த 8 பேர் கொண்ட கும்பல் சர்வேஸ்வரன் காரை வழிமறித்து கத்தி முனையில் மிரட்டி ஸ்ரீபிரியா அணிந்திருந்த 16 சவரன் தங்க நகை, வைர நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறித்துக் கொண்டு அவர்களை காருடன் கடத்திச் சென்றனர். சர்வேஸ்வரன், ஸ்ரீபிரியா இருவரும் கூச்சலிடவே கிராம மக்கள் 2 காரையும் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். இதில் 2 பேர் பிடிபட மற்றவர்கள் நகை பணத்துடன் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இவர்கள் இருவரும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த கதிர்வேல் மற்றும் கோவிந்தராஜ் என்பது தெரியவந்தது. சினிமா பாணியில் அரங்கேறிய இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் எல்லாம் துரத்தும் போது எங்களை பார்த்துட்டு எல்லாமே செதுறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பார்த்தா யாருமே ஆள் கிடைக்கல. இவர் நைட் நாங்கள் தேடும்போது 2 பேர் மட்டும் இவர் போய் ஸ்பீடாக ஓடும்போது குழியில் கால் விட்டு 2 பேருக்கு மட்டும் கால் கட்டாயிருக்கு. ஸோ காலில் எங்களுக்கு ஊர் மக்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது இவர் 2 பேர் மட்டும்தான் கடிச்சிருக்காங்க. போய் பதில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு காவல்துறைக்கு இவருக்கு 108க்கு ஃபோன் பண்ணி நாங்கள்
ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நைட்டு வந்து ஒசூர்காரங்க யாரோ ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது திருடனுங்க அட்டாக் பண்ணி 8 பேர் வந்திருக்காங்க. சும்மால வந்து இவங்க வண்டியில் 5 பேர், சும்மால 3 பேர். அவங்கள கிட்னாப் பண்ணி வந்து 10 லட்ச ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ணாங்களாம். டிமாண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, எங்கூர் கேட்டில் போலீஸ் டார்ச் போட்டதுனால நிறுத்தாமல் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, ரோடு இருக்குதுன்னு சொல்லி ஒசூருக்கு. அது வந்து ஏறி வர்றதுனால அதோட லாஸ்ட்டு. அது நம்ம போலீஸுக்கும் நம்ம கூட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி 2 பேர் பிடிச்சோம். இன்னும் மீதி பேர் தப்பிச்சிட்டாங்க. சாலை அமைக்க கோரி 17 கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மாரமங்கலம் பஞ்சாயத்தில் உள்ள 17 கிராமங்களில் பல ஆண்டு காலமாக தார் சாலை இல்லாமல் மண் சாலையாகவே இருந்து வருகின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. எனவே பாதிக்கப்பட்ட 17 கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்த கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த வட்டாட்சியரிடம் தார் சாலை அமைக்க கோரி 23 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் வரும் 13ஆம் தேதிக்குள் சாலை பணிகள் தொடங்காவிட்டால் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழகத்தின் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் 2 பலியாகினர், 13 பேர் காயமடைந்தனர். ஈரோடு வாய்க்கால்மேடு பகுதியில் 2ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் மாணவர் 2 இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது டாடா ஏஸ் வாகனத்தில் மோதாமல் இருக்க சாலையிலிருந்து கீழே இறக்கி இருசக்கர வாகனத்தை மண் பாதையில் ஓட்டியுள்ளனர். எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி விழுந்ததில் மாணவர் சரண் உயிரிழந்தார். மற்றொரு மாணவர் விக்னேஷ் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புதூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் 50 வயதான ராஜேந்திரன். புதூர் பேருந்து நிலையத்திலிருந்து சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கொலையா அல்லது விபத்தா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு உடுமலை நோக்கி வந்து கொண்டிருந்த வாகனம் நிலை தடுமாறியதில் வேனில் பயணம் செய்த 13 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் விநியோகம் செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த சில நாட்களாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு விட்டது. கடந்த 10 நாட்களாக இவை நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சி நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து சமரசம் செய்ததால் மறியல் கைவிடப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்யாணிப்பட்டி கிராமத்தில் 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி ரொம்ப வறுமையா இருக்கு. திருவிழா கொண்டு ரொம்ப எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி கேட்டு போராடி மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு திருவிழா கூட தண்ணி வேணும். தண்ணி வர தவறுனா கலைக்கு எடுத்து போவோம், மனு கொடுப்போம், போராடுவோம். எல்லாம் மறிப்போம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அரசன்குப்பம் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் கிராம மக்கள் சமாதானமடைந்தனர். கோவளம் பகுதியில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த 31 பேரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் அடுத்த கோவளம் பகுதியில் கொத்தடிமைகளாக சில நபர்கள் வேலை பார்த்து வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியார் பண்ணையில் வேலை பார்த்து வந்த இருளர் இனத்தை சேர்ந்த 7 பெண்கள், 11 சிறுவர்கள் உள்ளிட்ட 31 பேர் கொத்தடிமைகளாக இருந்ததை கண்டறிந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு செங்கல்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
விசாரணை இவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. மீட்கப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசு விதிமுறைப்படி தலா 20,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விடுவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் ஒப்படைக்க இருப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் முத்துவேல் தெரிவித்தார். குன்னூர் காட்டேரி பூங்காவிற்கு வரும் ஏப்ரல் மற்றும் மே மாத கோடை சீசனுக்காக சுமார் 30,000 சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காட்டேரி பூங்காவில் கோடை சீசனுக்காக மலர்ச்செடிகள் நடவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. பெகோனியா, ஆண்ட்ரினம், பெடூனியா, மேரிகோல்டு உள்ளிட்ட பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க வகை செடிகளும் புதிதாக ஒற்றையடுக்கு டாலியா என 30 வகை மலர் விதைகளும் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து பெறப்பட்டு நடவு செய்யப்பட்டு வருகின்றன. சுமார் 1.5 லட்சம் மலர்கள் நடவு செய்யப்பட உள்ளதாக கூறிய மாவட்ட தோட்டக்கலை இயக்குநர், இந்த மலர்கள் அனைத்தும் ஏப்ரல் மாதத்தில் பூத்து குலுங்கும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகையால் 17 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். நடப்பு ஆண்டில் வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் இங்கே அழகான ஒரு தோட்டம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பூங்காவில் சுமாராக 1.5 லட்சம் மலர் நாற்றுகள் இந்த ஆண்டு நடவு செய்யப்பட உள்ளது. பொதுவாக இந்த பூங்காவிற்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த பருவத்திற்கு, இந்த வசந்த காலத்திற்கு ஒரு 30,000 சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்து இந்த பூங்காவை கண்டுகளிப்பார்கள் என நாங்கள் உத்தேசித்துள்ளோம். வெயிலின் தாக்கத்தால் இயற்கை குளிர்பான கடைகளை மக்கள் நாடுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை காலம் துவங்குவதற்கு முன்னதாகவே சமீப காலமாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. கடும் வெயிலை சமாளிக்கவும் பொதுமக்கள் தங்கள் உடலை குளிர்ச்சிப்படுத்திக் கொள்ளவும் கடந்த காலங்களில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை நாடிச் சென்றனர். ஆனால் சமீப காலமாக இயற்கை குளிர்பான கடைகளை நாடிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் இஞ்சி, எலுமிச்சை கலந்த கரும்பு சாறு, சாத்துக்குடி சாறு, தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு மற்றும் இளநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் விரும்பி சுவைப்பதாக இயற்கை குளிர்பான வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சீசன் ஆரம்பித்த கண்டிஷனில் நான் கரும்பு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்னை தேடி வர்றாங்க. நாங்கள் இதில் இஞ்சி, லெமனு எல்லாம் சேர்த்து மக்களுக்காண்டி எல்லா ஏற்பாடையும் பண்ணுறோம். இன்னும் விரும்பி வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அதிகமாக வெயில் வரதுனால இப்போ வந்து தர்பூசணி அதிகமாக வந்து வச்சுருக்கோம். இப்போ வெயிலுக்கு அதிகமாக காரணனால வரவங்க போகிறோம்னா எல்லாம் தர்பூசணி சாப்பிட்றாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து நாங்கள் முன்னாடி எடுத்து போட்டுட்டோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் வில்லுண்டி தீர்த்தம் கடற்கரையில் 11 லட்சம் இறால் மீன் குட்டிகள் கடலில் விடப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகு மீனவர்கள் அதிக அளவில் இறால் மீன்களை பிடித்து வருகின்றனர். இதனால் இறால் மீன் வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு மண்டபம் பகுதியில் உள்ள மத்திய கடல் மீன் வளத்துறை சார்பில் ஆண்டுதோறும் இறால் மீன்கள் மூலம் பல லட்சம் குஞ்சுகள் பொரிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு 15 லட்சம் இறால் குட்டிகள் கடலில் விடப்பட்டன. இந்த குட்டிகள் வளர்ந்து மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது அதிக அளவில் பண வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் வில்லுண்டி தீர்த்தம் கடற்கரையில் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தலைமையில் 11 லட்சம் இறால் மீன் குட்டிகள் கடலில் விடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய தலைமை விஞ்ஞானி பொறுப்பு ஆர் ஜெயக்குமார், விஞ்ஞானிகள் சங்கர், ஜான்சன் ஆகியோர் உடனிருந்தனர். ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட சிலிக்கான் மணல் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 6 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை கொடுங்கையூர் தண்டையார்பேட்டை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த 2 லாரிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் லாரியில் இருந்த தார்பாயை அகற்றி சோதனை செய்தனர். இதில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட சிலிக்கான் மணல் இருப்பது தெரிய வந்தது. 75 டன் மணலுடன் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்த போலீசார் லாரியில் வந்த 6 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் கொடுங்கையூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சப்ளை செய்ய கொண்டு வந்ததாக ஓட்டுநர்கள் தெரிவித்ததால் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.